எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 322வது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே அஷ்டவித்யேஸ்வரர் இறைவனை காட்டும் கண்ணாடி. சில பேர் கேட்குற கேள்வி மிகவும் சிந்தனையை ஆழமாக தூண்டும். சில பேர்கிட்ட நாம் கேள்வி கேட்க முடியாது, எல்லாம் தெரிஞ்சும் கூட என்ன பண்ணுவோம், சரி ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இருப்போம். அந்த மாதிரி பாடசாலையிலே வகுப்பெடுத்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன மாணவன் தான், சின்ன பையன் நம்ம சொல்கிறோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் சாமி எங்கேருந்து வர்றாருன்னே தெரியாது. அதனால் நீங்கள் சாமியை பார்த்துருக்கீங்களா? அற்புதமான கேள்வியாக இருக்கு, ஆனால் பதில் சொல்கிறது தான் கஷ்டமாக இருக்கு. அதனால் அது ஒரு நல்ல கேள்வியாக இருந்தது. அதை வந்து சிந்திச்சு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது யோசித்ததில் தான் இந்த அஷ்டவித்யேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கிடச்சது. அதனால தான் இறைவனை காட்டும் கண்ணாடின்னு சொல்லி. கண்ணாடியிலே பல விதம் இருக்குது. முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுருக்கோம், கண்ணு பார்வை சின்னதானா பெருசானாலாம் கண்ணாடி மாட்டிக்கிறீங்க. இந்த பஸ்ஸில் எல்லாம் டிரைவர் பாதி நேரம் இந்த லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ பார்த்து ஓட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கண்ணாடி அவருடைய பார்வை ஒன்று முன்னாடி இருக்கும், இல்லை பின்னாடி இந்த சைடில் இருக்கும். அந்த மாதிரி உள்ள கண்ணாடிகளை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அவைகளை காட்டுகிற பண்பு போல இறைவனை காட்டுகிற கண்ணாடி எது அப்படின்னு சொன்னால் இந்த அஷ்டவித்யேஸ்வரர் தான். இப்போது சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது, இப்படி தானே? அவர் நமக்கு எல்லாம் செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அவர் காட்சி கொடுத்தா எப்படி கொடுப்பார், அதில் தான் இப்போது சிக்கல் இருக்குது. அதை நமக்கு செய்து தருகிறவர்கள் இந்த அஷ்டவித்யேஸ்வரர்கள். இந்த தலைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா குறைந்தபட்சம் ஒரு கும்பாபிஷேகமாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், போய் பார்த்துருக்கணும். அப்போ தான் நான் பேசுகிறது என்னன்னு புரியும். கும்பாபிஷேகத்தில் வேள்வி நடத்துவாங்க. அந்த வேள்வியில் குண்டம் நெருப்பு போடுற இடத்த நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு பள்ளம் மாதிரி வச்சு ஒரு 3 வடிவத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில் கலசம் வச்சுருக்காங்க. அந்த கலசத்தில் நடுப்புற இருக்கிற கலசம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு மாலையெல்லாம் இப்போ சாத்தி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. மற்றவைகளை விட சிறப்பாக வச்சுருப்பாங்க. அதை சுற்றிலும் கொஞ்சம் கலசம் வச்சுருப்பாங்க. அந்த கலசத்துக்கு பேர் தான் அஷ்டவித்யேஸ்வரர்னு பேர். எப்படியோ சிவனை பற்றி சிந்திக்கணும், இது ஒரு வழி. அந்த அஷ்டவித்யேஸ்வரர் நம்ம பார்க்கும்போது வெறும் சொம்பாக தான் தெரியும், தலையில் கூர்ச்சமெல்லாம் வச்சு. அவர்கள் அந்த தேவதையோட பேர் என்ன, அது எப்படி இயங்கிறது அப்படி. காமிக ஆகமங்கள் மூலாகமங்களை படிக்கும்போது எல்லா சுவாமிக்கும் இந்த அஷ்டவித்யேஸ்வரர் இருக்குதுன்னு சொல்கிறார். எல்லா சுவாமிக்குமே இந்த அஷ்டவித்யேஸ்வரர் இருக்குது. ஆனால் சாமிக்கு சாமி மாறுபடும். ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு தடவை இந்த அஷ்டவித்யேஸ்வரர் மாறுபடும். அதனால் பொதுவில் பேசுகிறேன். சரி, இந்த அஷ்டவித்யேஸ்வரர் அப்படிங்கிற பேருக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, விசேஷதா தியாயத்தே இதி வித்யானாம் ஈஸ்வரா வித்யேஸ்வரா. அதாவது இறைவனை சிறப்பாக அனுபவ சாத்தியப்படுத்தி காட்டக்கூடிய பண்புடைய தேவதைகள். சரி, அப்போ என்ன பண்ணும், எப்படி நாம் அந்த அஷ்டவித்யேஸ்வரரை கும்பிட்றதுனால நமக்கு என்ன பலன், அந்த கலசத்தை வச்சுருக்காங்களே அப்படின்னு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருளை பார்க்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும் இருப்போம். ஒன்று கண்ணால் பார்க்கணும், அப்படி தானே? இல்லை காதால் கேட்கணும், இல்லை மூக்கால் வாசனையை நுகரணும், இல்லை நாக்கால் தொட்டு பார்த்து ருசியை உணரணும், இல்லை மெய்யினால் தீண்டி மென்மையாக கரகரப்பாக சூடாக குளிர்ச்சியாக உணரணும்.
மனதில் அன்பு, பாசம், காதல் அந்த மாதிரி உணர்வுகளாக உணரணும். அறிவினால் உணரணும் அப்படின்னா இது இப்படி இயக்கினா வந்துடும், இது இப்படி செயல்பட்டால் செஞ்சிடும் அப்படின்னு நம்ம அந்த அறிவினால் உணரணும். இது எல்லாத்தையும் தாண்டி சுக துக்க அனுபவத்தினால உணரணும். அவ்வளோதானே நம்மகிட்ட இருக்கிறது. சுக துக்கம், ஏதோ ஒரு செயல் இருந்ததுன்னா சுகமாக இருக்கு இல்லை துக்கமாக இருக்கு, அந்த சுக துக்கமாக நமக்கு உணர்ந்துக்க தெரியும். வேறு எந்த வழியில் வந்தாலும் நமக்கு என்ன பண்ண தெரியாது, உணர்ந்துக்க தெரியாது. அப்படி சாமியை இந்த 8 விதமான உணர்வுகளாலும் நமக்கு உணர்த்தக்கூடியவர் அந்த 8 பக்கத்துலையும் இருக்காங்க. புரியுறதா இல்லையா? இப்போ பார்க்கறத பற்றி பார்ப்போம். சாமியை கண்ணால் பார்க்கணும், இந்த ஊனக்கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வித்யேஸ்வரர்கள் நினச்சா முடியும். அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரங்களில் கனவு, சாமி அந்த கனவுல வருவார். அது சாமி தான் எப்படி சொல்கிறீங்க? அதில் ஒரு இது கனவு தூக்கத்தில் வரும்னு தெரியும் எல்லாருக்கும். பித்தம் அதிகமாக இருந்தாலும் கனவு வரும். குழந்தையெல்லாம் அதிகமாக கனவு காணும். சின்ன குழந்தைகளை பாருங்க, பக்கத்தில் ஏய் பிடிக்காதரா விடுறா அப்படின்பா. என்னடா பக்கத்தில் ஒத்துருமே பிடிக்கலாம், நம்ம ஓடி விளையாண்டதில் அதுலேயே இருப்பார் அவர். அதனால் பித்தத்தில் வரும், சின்ன குழந்தையில் வரும், பருவத்தில் வரும். ஆனால் அது அந்த கனவு சாமிதானான்னு தெரியணுமோ இல்லையோ, அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த குருமகா சன்னிதானத்தினுடைய வரலாறில் கனவுல தான் சாமி சொல்கிறார். இந்த குருமகா சன்னிதானம் இருக்காங்களே, நம்ம 27வது குருமகா சன்னிதானம், அது முதல் குருமகா சன்னிதானத்துக்கு இறைவன் எப்படி அருளினான்? கண்ணால் பார்க்குற மாதிரி தான் அருளினான். எப்படி அருளினான்? கனவுல இந்த இடத்துல அந்த குளத்தை காட்டி, இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குது, நீ எடுத்துக்கோன்னு. மறுநாள் காலம் வர அங்கே போய் எடுத்தால் அந்த சிவலிங்கம் இருக்குது. அதுதான் இறையருளினாலே பண்ணுற கனவு. அப்போ நம்மள மாதிரி ஒரு மனிதன் அழகாக அதை என்ன பண்ணலாம், உணரலாம். கனவுல வந்துருத்துன்னா அது நினைவில் வரணும். அது வரைக்கும் அது கனவு இல்லை. கனவுல என்னென்னவோ வரும், காட்சி வரும், கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் மறுநாள் காலம் வரை நமக்கு அந்த இடத்துல நிற்கணும். சில கனவுகள் ஆகாது என்று சொல்லுகிறார்கள். அப்போ இதுக்கு என்ன சான்று இருக்குன்னா, காமிக ஆகமத்தில் சொப்பன விதிப்படலம்னு தனியாக கொடுத்துருக்கா. அதில் இறைவன், இந்தந்த இறைவன் இப்படி தோன்றுவான், உனக்கு அருள் செய்கின்ற இறைவன் இப்படி தோன்றுவான் என்று வரையறுத்திருக்கிறார்கள். அந்த வரையறையை ரகசியமாகவே வச்சுட்டுருக்கா. வந்திருக்கிறது சாமி தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இப்போ அவங்க சாதாரணமாக கனவு கண்டு எதையோ நினச்சிட்டு எதையோ சொன்னாலாம் கிடையாது. அந்த ஆகமத்தில் என்ன இருக்கணும், இப்படி வந்தால் இது இப்படி அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கா. அப்போ கண்ணால் என்ன பார்க்க முடியும், சான்று இருக்குது. நம்மள ஒருத்தரவராக இருந்து மதுரையில் பிறந்து, அது பக்கத்தில் மதுரை பக்கத்தில் எங்கேயோ பிறந்து அது வளர்ந்து இங்கே சன்னிதானம், இன்றைக்கி அவங்க சன்னிதானத்தில் ஒரு பகுதியில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கனவுல கண்ணால் இறைவனை பார்க்கலாம். அது முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, காதால் இறைவனுடைய ஒளியை கேட்கணும். எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால், சுந்தரர் போய் திருவாரூரில் யாருமே கும்பல்லேங்கிறா என்னை பார்த்து, முதல்ல நீ யாராருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினேங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடு, அவள் தான் உன்னடியார்கள்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் நீ யாரை சொல்கிற, முதல்ல அதை சொல்லுன்னார். அதுதான் அந்த ஞானிகளுக்கு உண்டான பண்பு. நீ யாரை சொல்கிறேன்னார். திருவாரூர் எங்கேயோ இருக்குது, 63 நாயன்மார்கள் தமிழகம் முழுக்க அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள். மூர்க்க நாயனாருங்கிற நம்ம இங்கே திருவேற்காட்டில் காலஹஸ்தியில் இருக்கார். சுந்தரர் வாழக்கூடிய காலத்தில் காலஹஸ்திக்கெல்லாம் சாதாரணமாக நடந்து போகிறதே கஷ்டம். நான் சொல்கிறது 7ஆம் நூற்றாண்டில் சொல்கிறோம். இப்போ 21ஆம் நூற்றாண்டினுடைய விளிம்பில் இருக்கோம். போக்குவரத்து வசதிலாம் கிடையாது. அங்கே இருக்கிற சுந்தரர் இங்கே இருக்கிற கண்ணப்பனை பற்றி என்ன பேசுகிறார். அப்போ இறைவனால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அப்போது இதை எப்படி பேசுகிறேன்னா, அதுக்கு பேர் அசரீரி. அதுக்கு பேர் என்ன சொல்கிறா, அசரீரி. சாமிக்கு வடிவம் எதுவும் கிடையாது, அந்த குரல் உண்டியும் கேட்குதுன்னு சொல்கிறான். அந்த குரலை என்ன கேட்டுது, திருவாரூரில் என்ன கேட்டுது அப்படின்னா, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். யாரும் பேசலை, சவுண்டு அசரீரி, காதுக்கு ஒண்டியும் கேட்குறோம்.
சேக்கிழார் அதுக்கப்புறம் வரார். அதுக்கப்புறம் நாரையூர் அதில் வேலை செஞ்ச ஒரு குருக்கள் வரார். அதுக்கப்புறம் தான் இவர் வரார். இவர் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம்தான் சேக்கிழார் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அவர் மனதுக்கு அந்த விஷயம் தோணணும். ஒரு வரி தான் இருக்கு, திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு வரி தான் இருக்கு. அந்த வரியை கொஞ்சம் இழுத்து சொல்லணும்னா கணபதியை கும்பிட்டவர் அந்தாதி, திருத்தொண்ட அந்தாதி பாடுறாரு. அவர் ஒரு 4 வரியில் சொன்னார். ஆனால் சேக்கிழார் அந்த காட்சியை நம் கண் முன்னே காட்டுகிறார். அப்படி காட்டுறதுக்கு அவருக்கு உதவியாக இருந்தது எது? ஏன் சேக்கிழாரை சிறப்பாக சொல்கிறோம்? நம்ம சென்னையில் இருக்கோம், குன்றத்தூரில் இருக்கார் அவர். அவர் கும்பிட்ட கோயில், அவருக்கு கோயில், அவர் கட்டின கோயில். ஒரு மனிதனுடைய தொண்டனுடைய விஷயம் பாருங்கள், யோசிச்சு பார்க்குறோம். அந்த பூமியில் இருக்கிறதுக்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. சேக்கிழார் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு பெருமை. ஒரு தடவை சொன்னால் சர்வபாவமும் நிவர்த்தி, அவ்வளவு சிறப்பு. அப்போ அவருக்கு என்ன வாக்கு வருது அப்படின்னா உலகெல்லாம் அப்படிங்கிற. அது எப்படி வருது அப்படின்னு கேட்டால் எல்லோரும் அறிய வரும். நல்லா புரிஞ்சுங்க, உபாசகர்களுக்கு சுவாமி பேசும், அது அவங்க அதில் ஒண்டி தான் விடும். இப்போ இந்த உலகலாம்ங்கிற சப்தமும் தெளிவாழ்ந்தனர் அடியார்தம் அடியாருக்கும் அடியேன்னு சொல்கிற சப்தமும் எல்லாருக்கும் கேட்கும். அந்த நேரத்தில் கோயிலில் யாராக இருந்தாலோ அத்தனை பேருக்கும் அந்த சப்தம் என்னது கேட்கும். அப்படி காதாலே வெளிப்படுத்துகிற பண்பு, அதை தான் அசரீரின்னு சொல்கிறது. அது மாதிரி நான் அருணகிரிநாதருக்கு சொன்னது சும்மா இரு சொல்ல, முருகன் சொன்னது எல்லாருக்கும் கேட்டுது. அன்னைக்கு சந்நிதியில் யாராக இருந்தால் அத்தனை பேரும் கேட்டு. புரியுறதா? அடுத்த ஆள் கொண்டையும் கேட்காது, வானத்துலேருந்து பெருசாக கேட்கும் அந்த சப்தம். ஒருத்தர் கொண்டையும் கேட்டால் அதை ஒத்துக்க மாட்டோம் நம்ம. அதனால இறைவன் பேசுகிறான் அப்படின்னா எல்லாருக்கும் கேட்கணுமோ இல்லையோ, அது மாதிரி கேட்டுது. அதைத்தான் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ காதால இறைவனுடைய குரலை நம்மளால் என்ன பண்ண முடியுது? கேட்க முடிகிறது. அது அசரீரி. அதுக்கப்புறம் மூக்கால இறைவனுடைய அந்த அனுபவத்தை எப்படி உணர முடியும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு நம்ம ஒரு மலையாளம் சார்ந்த ஒரு தாந்திரிக விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மலையாளத்துல எல்லாம் மந்திரம் கற்றுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி கவுகாத்தின்னு ஒரு இடம் இருக்குது, காமாக்கியா. அந்த இடம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த இடங்களில் பயிற்சிகள்லாம் ரொம்ப இந்த மந்திர பயிற்சியெலாம் இருந்திருக்கு. அந்த தாந்திரிகத்தை நடத்துறதுக்கு குருவெலாம் இருந்திருக்கா. அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஒரு கடுமையான முயற்சி. சாதாரணமாலாம் நீங்கள் அந்த மந்திரத்தை கற்றுன்னு வந்துட முடியாது. சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தால் மாத்திரம்தான் அவளே பார்க்கலாம், அந்த குருவையே பார்க்க விடுவா. அந்த மாதிரி அதில் என்ன பண்ணுவான்னா, ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணுவாள். அதில் முதல்ல எல்லாருக்குமே அந்த பக்கம் கொஞ்சம் வைஷ்ணவம் ஜாஸ்தி. அதனால் முதல்ல விஷ்ணு மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பாள். நமக்கே விஷ்ணு தான் சொல்லிக் கொடுத்தார். முதல்ல ஆகமத்தை சொல்லிக் கொடுத்தவர் யார்? விஷ்ணு தான். முதல்ல பூஜை பண்ண சொல்லிக் கொடுத்தது யார்? விஷ்ணு தான். முதல்ல கோயில் பெருங்கோயில் அப்படின்னு யார் எப்படி சொன்னாலும் சரி, விஷ்ணு அவர் பூஜை பண்ண ஆத்மார்த்த பூஜை தான் நம்ம கோயில்னே சொல்லிட்டு இருக்கோம். இப்படிதானே? அவர் இதயத்தில் தியானம் பண்ணியிருக்காரு சோமாஸ்கந்தர் குழந்தையோட. அந்த சோமாஸ்கந்தர் நாம வச்சிருக்கோம். அதனால இந்த இடத்துல நீங்க அப்படி புரிஞ்சுக்க வேண்டாம். குருஸ்துவம் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தான் தோன்றுறது, சொல்றேன். அதில் மகாவிஷ்ணு என்ன பண்ணுவா, மகாவிஷ்ணு தான் எடுத்து வைப்பா அந்த மந்திரத்துக்கு. குரு மந்திரம் எடுத்து வைப்பா. அந்த மந்திரத்தை சொன்னால் குரு உட்கார்ந்து சொல்லுவா. சில நேரங்களில் தண்ணியில் நின்று கழுத்து வரைக்கும் சொல்லணும். அது மாதிரி ஒவ்வொரு பாட்டு அங்கங்கே 4 மூலையிலையும் உட்காந்து அவள் குரு உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. சாதாரணமாலாம் ஒன்றும் நீங்கள் சாமி சித்தி ஆகிட்டுலாம் சொல்ல முடியாது. அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுற மூலியம் அந்த இடம் பார்த்திங்கன்னா வேண்டுமென்றே இழிவான பொருள்களை அங்கே போட்டிருப்பாங்க. அதாவது துர்நாற்றம் வீசக்கூடிய பொருளை வேணுங்கன்னே அங்கே போடுவாங்க. அது ஒரு வழக்கமே இருக்குது. துர்கந்த விலாசம்னு பேர். அதுக்கு அந்த வழக்கத்துக்கு பேர் என்ன? துர்கந்த விலாசம். துர்கந்த விலாசம்னா ஒரு மட்டமான வாசனை, அப்படியே ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருப்பா. அது என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. சாமியை மூக்கால் உணர்றதுக்கு என்ன உண்டோ அதை பண்ண. ஆனால் இந்த பையனுக்கு இந்த குருவை சொல்லிக் கொடுப்பா. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது முதல்ல மோகினியை சொல்லிக் கொடுப்பா. மோகினி அவதாரம், அதான் நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்கள் எல்லாம் அவள்
பெருமாள் வந்து பெண்ணாக வடிவம் எடுத்து வருகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த மோகினி வடிவத்தை அதுக்கு உண்டான மந்திரத்தை ஜபம் பண்ணினால் கரெக்டாக அங்கே உட்கார்ந்துருக்கிற 10 பேருக்கும் மல்லிகைப்பூ வாசனை வீசும். ஆனால் அங்கே மல்லிகைப்பூ எந்த இடத்துலையும் இருக்காது. மல்லிகைப்பூ எந்த இடத்துலையும் இருக்காது. ஆனால் அந்த வாசனை ஒரு குறிப்பிட்ட மல்லிகைப்பூனுடைய வாசனை. இப்போ ஜாதி மல்லி அந்தந்த மாதிரிலாம் இருக்கோ இல்லையோ, அது ஒரு குறிப்பிட்ட வாசனை. அந்த குறிப்பிட்ட வாசனை அங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும். அந்த வாசனை எல்லாருக்கும் வீசும். அதை முதல்லையும் சொல்ல மாட்டான் நம்மகிட்ட. அதுதான் பெரிய பிரச்சனை. அவள்கிட்ட தாந்திரிக குருக்கிட்ட எல்லாம் உட்காரணும், ஏந்திருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே. இவர் சொல்லுவார், நன்னூலில் சொல்கிற மாதிரி இரு என இருந்து செல் என செல் அப்படின்னு சொல்ல, போக வேண்டியதான், உட்கார வேண்டியதான். அதே மாதிரி தான் புத்தர்களுடைய இதுலேயும் அந்த தாந்திரிக விஷயங்கள்லாம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, அந்த வாசனை என்ன வீசும். அதே மாதிரி இன்னொரு சாமி இருக்குது. அந்த சாமியை கும்பிட்டா பொனவாடை வீசும். அந்த எரிக்கிறோம்ல, அந்த வாசனை வீசும். அந்த இடத்துல எதுவும் இருக்காது. எதுவும் என்ன இருக்காது இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னால் வாசனை வீசும். சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ மூக்கிற்கு இறைவனை என்ன பண்ணலாம், உணரலாம். அதை இப்போ கூட நம்ம பழக்கத்தில் நம்ம ஆதீன கோயில்களில் பார்க்கும்போது, பைரவரை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வச்சுன்னு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போவும் அது வழக்கத்தில் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ மூக்குனால அதை என்ன உணர முடியும், அது சரி. இப்போ மூக்கு பார்த்தாச்சு, நாக்குனால உணர முடியுமா? சாமியினுடைய அருள் வந்திருக்கு, இந்த சாமி இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நைவேத்தியம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் நான் அண்மையில் கூட மகா நைவேத்தியம்னு ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த மகா நைவேத்தியங்கிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெரிய தேவதைகளுக்கு போடப்படுறதில்லை. இந்த மாதிரி ஒரு சிவன் மாதிரி உள்ள சுவாமிக்கெல்லாம் போட்டதா இல்லை. சில தேவதைகளுக்கு இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல அதை போடுறான். இப்போ லலிதா பரமேஸ்வரிக்கு போடுறான். அந்த பேர் என்ன, சக்கரை பொங்கல் மாதிரி போட்டு அது மேலே நெய்யை ஊற்றி பெரிய படையல் மாதிரி போடுவோம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த கிராம இதில் கும்பம்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய அளவில் கீத்தை முடைஞ்சு அந்த படையலை போட்டு அதிக அளவில் காசு அந்த வடித்து கொட்டணும். அது மாதிரி கொட்டி அதுக்கு ஒரு வம்சம்லாம் இருக்குது. தகட்டூர்னு ஒரு ஊர், பைரவருக்கே முதன்மையான கோயில், தனி கோயில் இருக்கும். பைரவருக்கு தனி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சாமின்னு ஒரு சாமி, அது வீரன். அவள் போடுற தலைமுறையே தனியாக இருக்கா. அவள் தான் நைவேத்தியம் பண்ணுவான் அந்த சாமிக்கு. இந்த பெரும்படையல் போடுறோம் இல்லையோ, அந்த படையல் அந்த தலைமுறையில் வரவா தான் அவன் வடிப்பான். அந்த சாதம் வடிக்கிறது கூட இந்நாளுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை இந்த மாதிரி ஒரு முறை வச்சுருப்பாள். இவ்வளவு களம் வடிக்கணும், அதை இப்படி கொட்டணும், தயிர் சாத்தை நடுப்புற வைக்கணும், சக்கரை பொங்கலை ஓரத்தில் வைக்கணும், 4 திக்கிலையும் தேங்காய் வைக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் முறை இருக்குது. அது பேர் பெரும்படையல்னு பேர். அது மாதிரி இப்போ பெரியாண்டவர்னு ஒரு சாமி இருக்குது பாருங்கள், அதுக்கும் இந்த படையலை போடுவாள். இது வர வர கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வந்துடுத்து. அதோட பண்பு யாருக்கும் தெரியாததுனால அந்த தேவதையை மூலமந்திர ஜபம் பண்ணுறவா இப்போ குறைஞ்சிட்டான். அப்படி குறையக்கூடாது. இப்போ நம்ம விஞ்ஞானம் சார்ந்து இருக்கோம். அந்த மூலமந்திரம் ஜபம் பண்ணி அந்த படையலில் அவள் சொல்கிறபடி போட்டால் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படையல் போடும்போது யாரும் இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த வேட்டி இந்த இதெல்லாம் போட்டு மறைச்சிருவா எல்லாத்தையும். அதில் என்ன பண்ணுவான்னா, ஒரு பங்கு நைவேத்தியம் பண்ணாத பங்கு எடுத்து தனியாக கூடையில் வைப்பாள். இந்த பெரும்படையில் என்னது கூடை, அது என்ன சொல்கிறது, மூங்கில் கூடை இருக்குல்ல, அந்த இதில் பின்னிருப்பாள். அந்த மூங்கில் கூடையில் ஒரு வாழை இலையை போட்டு தனியாக எடுத்து வச்சுருப்பாள். இந்த படையலில் தவிர அதை போடுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன பொருள் இருக்கோ அதில் பிரதான படையல் அதில் இருக்கும். அதை தனியாக துணியை போட்டு மூடி வச்சுருப்பாள். அதை நைவேத்தியம் பண்ண மாட்டாள். அதுக்கு தமிழில் பேர் வேறு கொடுக்குறான், வறுக்குத்து அப்படின்னு பேரான். அது வறுக்குத்து அப்படின்னு அதை சொல்லுவாள். எதுக்கு அதை சொல்கிறாங்கிறது தெரியாது நமக்கு. அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, அது ஒன்றையும் நமக்கு புரியுது. அது ஒரு குறிப்பிட்ட சாமிக்கு வடிவம்லாம் கிடையாது, இந்த படையல் தான் என்னது வடிவமே. அதை வச்சுருவா. நான் பார்த்துருக்கேன், அந்த சின்ன வயசில் பார்த்தது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா இருக்குது நினைவலைகள். அந்த
அப்படி வச்சோன்னா அந்த கூடையை எடுத்துன்னு வரத்துக்கே மேலெல்லாம் அடிச்சுன்னு வருவாள். சில இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நீச்சல் தேவை, நேராக வந்தால் அடிச்சிடுவோம் அப்படின்லாம் பயமுறுத்தி வச்சுருப்பா. அதனால் அந்த இடத்துக்கு போகிற இடத்துக்கு போகிறது இல்லை. அந்த மாதிரி விஷயம் இடுக்கல் நம்ம தான் எது செய்யாதேன்னா அதை என்ன பண்ணுவோம், செய்வோமே. அந்த மாதிரி பார்த்து ஜாபணும். அது என்னென்னா அந்த கூடையில் எடுத்து தனியாக வச்சுருப்பா. அந்த நைவேத்தியம் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தை பார்த்துட்டிங்கன்னா அந்த சாத்தை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உப்பு கரெக்டாக இருக்கும், இதில் உப்பு இருக்காது. சாப்பிட்ற சாப்பாடு உப்பு இருக்காது. இதுக்கு வேகமாக தட்டணும், கையை அசைய மாட்டேங்குதே. ஏன்னா ஏதோ ஏதோ ஒன்று சொல்லலை, நடக்கிறத சொல்கிறேன், நான் நடந்ததை சொல்கிறேன், நடக்கும். நம்ம போட்டால் நடக்கும். அப்படி பேசியிருக்கா நம்ம பெரியவாள்லாம் சாமி கிட்ட, சாப்பிட்டியா, உப்பு இருந்துதா அப்படின்னு கேட்கணும். அதுதான் பாரம்பரியம், அதுதானே சாமி. அதனால சொல்கிறேன். இப்போ என்னன்னா அந்த உப்பு சுவை அதில் தெரியும். இப்போ சாதாரணமாக இந்த இதில் பெருமாள் கோயில் ஏதோ உப்பிலியப்பர்னு சொல்லுவாள், அங்கே போட்டால் அந்த அந்த விஷயம் வரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நேரடியாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டை பார்க்கலாம், அதே சாதம் அதே பாகம், இதில் உப்பு இருக்காது. அது உப்பு இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுத்துன்னா அந்த சாப்பாடை அது குலதெய்வக்காரா தான் பண்ணுவாள். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ, குலதெய்வக்காரா மாத்திரம்தான் சாப்பிடுவாள். அந்த சாப்பாடை தான் பொண்ணு வகைராவுக்கும் தரமாட்டாள். அந்த மாதிரி ஒரு பாங்கு அவள் வேறு யாருக்குமே தரமாட்டாள். அது அவளே அந்த உணவு சாப்பிடுவா, வேறு யாருக்கும் அதை கொடுக்க மாட்டாள். அப்படியே கொடுக்கலைன்னா அதை ஆற்றுல விட்டுருவாள். மிச்சம் ரொம்ப அதிகமாக போட்டு சாப்பிட முடியலன்னா ஆற்றுல விடுவாள், இல்லைன்னா பசுமாட்டுக்கிட்ட வைப்பாள். வேறு யாரையும் அதை சாப்பிட விட மாட்டாள். அது மாதிரி இருக்கு. அப்போ நாக்கினாலே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறை அருளை. இப்போ கண்ணால் பார்த்தோம், காதால் பார்த்தோம், மூக்கால் பார்த்தோம், வாயால் ருசித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் மெய். இந்த மெய்யினால் சாமி பேசுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேசும். இந்த மெய் உணர்வு இருக்க அற்புதமான ஒரு விஷயம். ஒரு உதாரணம் பாருங்கள். இந்த மெய் உணர்வு இப்போ நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போய் சொன்னோம்னா சுந்தரர் சொல்லலாம். அவருடைய தலைமாட்டில் சுவாமி என்ன பண்ணுறாரு, காலால் வைக்கிறார். எப்பா ஒரு வயசானவர் மாதிரி படுத்துக்கிறாரு, சுந்தரர் கீழே படுத்துருக்காரு, அவர் தலையில் காலை வைக்கிறார். மெய்யுணர்வு. தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அபிராமிப்பட்டர். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தருளி துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இதெல்லாம் ஒரு விதம். இதில் இன்னொரு விதம் இருக்கு பாருங்க. கிராம தேவதைகள், சில தேவதை கிராம தேவதை. பொறையாறுன்னு எனக்கு ஒரு ஊர், அந்த ஊரில் காவல் நிலையம் அது சார்ந்து இருக்கும். அதனால் போலீஸ் முனீஸ்வரன் அதை சொல்லுவாள். அந்த சாமியே அது மாதிரியே வரும், அந்த சாமியே அந்த மாதிரி வரும். எப்படி யோசிச்சு பாருங்க. அது யாராவது அது போகிற போக்கில் படுத்துட்டான்னு வச்சுங்களேன், அது அந்த சாமி போகிற போக்கு அது ஏற்ற மாதிரி யாரும் போக மாட்டா. அந்த போக்கில் படுத்திருந்தாலும் சரி, மற்ற இடங்களில் அதுக்கு ஆபத்து இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணுன்னா போலீஸ்கார மாதிரி இப்படி தட்டும், இந்த கோலை இப்படி தட்டும். ஐயோ சாமி நான் ஒதுங்கிக்கிறேன். போலீஸ்காரனை பயப்படுவோம்ல நம்ம, அது மாதிரி ஒதுங்கிப்போம். மறுநாள் கேட்டால் அந்த போலீஸ்கார் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அனுபவத்தில் பார்க்கலாம், அனுபவத்தில். ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்த பக்தியும் சிரத்தையும் என்னது இருக்கணும். அது போகிற போக்கில் நம்ம குறுக்க என்ன போகக்கூடாது, அதை போக்குன்னு சொல்லுவாள். அந்த போக்கை உயர் தேவதைகளுக்கும் அந்த போக்கு இருந்திருக்கு. அந்த போக்கை காட்டுறதுக்கு என்ன பண்ணுவான்னா பெரிய பெரிய கோயில்கள் ஜன்னல் வச்சுருப்பான். நம்ம சென்னையில் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம வரதாஜேஸ்வரர் கோயிலில் ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருப்பான் கருங்கல்ல. அது போக்கு, சுவாமி நேரடியாக போக்கு ஆகாமல் அது உள்ளே போய் இப்படி திரும்பும். அது ஒரே மாதிரி தான் போகும், ஒரே மாதிரி தான் வரும். அதை போக்குன்னு சொல்லுவாள். அதுக்கு நேராக நம்ம போகக்கூடாது. அது அந்த இரவு அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும். அந்த நேரம் கரெக்டாக அந்த சலங்க சத்தமோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதை ஜபம் பண்ணுறவா பார்க்கலாம், அது பேரில் விசுவாசமாக இருக்கிறவா பார்க்கலாம், அன்பாக இருக்கிறவாளுக்கு காட்டும். அது ஒரு சில நேரங்களில் சில பேர் அதை பார்த்து பயந்துறதுனால ஜுரம் அந்த மாதிரி உபாதி வரும். அப்படி வந்தால் அவளுக்கு க்ஷேமம். யாருக்கு? அந்த தேவதைக்கு சரீர ஆரோக்கியம், உடல் சம்பந்தமாக சரீர ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. அது என்ன பண்ணுன்னா இந்த போக்கில் இருந்தால் அப்படி தட்டுமா, குறுக்க யாராவது படுத்திருந்தா கட்டில் மாதிரி இருந்தால் அது பெரட்டி விட்டுருமா.
அப்படியே கீழே தூக்கத்தில் பிறண்டு விழுந்தோன்னு நம்ம நினைப்போம். தானாக அது ஒதுக்கிட்டு அதோட வேலையை அது பார்த்துன்னு போகும். அது மாதிரி சொல்லுவாங்க. இது அனுபவபூர்வமான உண்மை. இது நான் உடனே இதெல்லாம் ஒரு குறிப்பை எடுத்து நம்ம சொல்லணும். புறையாதுக்கு நீங்களே போங்க, சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லணும். இந்த அனுபவம் வரணும். எப்போவுமே நம்பிக்கை வர்றது தான் முக்கியம். நம்பிக்கை தான் முதல் முக்கியம். எல்லா விஷயத்துக்கும் அதுதான் ஆதாரம். சாமி எந்த சூழ்நிலையிலையும் நம்மகிட்ட பேசதான் பேசுகிறார். அவர் இருந்துட்டே தான் இருக்கார். அவருக்கு அழிவு இல்லை. அதனால் சர்வக்ஷேமம். நமக்கு தான் அவரை புரிஞ்சிக்கக்கூடிய பண்பு என்ன இல்லாத போய்டுறது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா வானத்துக்கும் பூமிக்குமா நின்று விஸ்வரூபத்தை காட்டுறார். கடைசி வரைக்குமே அர்ஜுனன் நம்மளை மாதிரி ஒரு மனநிலையில் இருந்து பேசுகிறான். நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. விஸ்வரூபத்தையே காட்டினா கூட பாரு எங்கள் அண்ணாவே இப்படி நான் கொண்டுட்டேனே அப்படின்னு வருத்தப்படுவான் அவன். அர்ஜுனன் கர்ணனை இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு அவன் காட்டுவார். அதுக்கு முன்னாடியே முதல் விஸ்வரூப தரிசனத்திலே அவனுக்கு காமிச்சிடுவார். இவன் சொர்க்க மோட்சத்துக்கு போகிறவன். அதனால் கர்ண மோட்சம், துரியோதன படுகளம், அது மாதிரி சொல்லுவாள் அந்த இதில் ரகசியம். அப்போ நேரடியாகவே அவர் காண்பித்து இருந்தும் கூட அந்த மாயை நம்மளை என்ன பண்ணோம், அழுத்தம். அதே விஷயத்தை துரியோதனம் பார்த்துட்டு இந்த மாதிரி மாயாஜால வேலையெல்லாம் நாங்கள் நிறையா காட்டுவோம்னு புரிஞ்சுப்பான். அவனுடைய கண்ணுக்கு எப்படி புரியுது? இது மாதிரிலாம் மந்திரம் கற்றவர்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன் அப்படின்ட்டுவான் ஒரே வார்த்தையில். சத்தியமான தரிசனமாக இருந்தால் கூட அதை மித்தியமாக பார்த்துக்கக்கூடிய பண்பு எல்லாருக்கும் இருக்குங்கிறத காவியங்கள்லையும் இலக்கியங்கள்லையும் அனுபவித்து நமக்கு எழுதியிருக்கா. இதிகாசங்கிறது இது இக ஆசன்னு, இது இங்கே இருந்தது, இங்கே நடந்தது, அனுபவ உண்மைகள்னு அர்த்தம். வெறும் கற்பனை அல்ல, படைப்பு அல்ல, ஒரு கவிஞனின் படைப்பு அல்ல இதிகாசம். கொஞ்சம் இதுக்கு தான் நீங்கள் தட்டணும். கற்பனை நினைச்சிட்டு இருக்கா எல்லாரும். கற்பனை அல்ல, இது இக ஆசன்னு, இது இதிகாசம். இங்கே நடந்தது, இங்கே அனுபவித்தது, ஒரு அனுபவித்தனுடைய அனுபவ பதிவு. அதனால சொல்றோம். இப்ப மெய் தீண்டல் புரிஞ்சுதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மாதிரி அபிராமி பட்டருக்கு நிறைய நேரடியான அனுபவத்தை அவர் என்ன பார்த்துருக்கார், மெய் தீண்டலுடைய அனுபவத்தை நிறைய பார்த்துருக்கார் அபிராமி பட்டர். அண்மை காலத்தில் வாழ்ந்தவர் தான். இப்போவும் பார்த்துட்டு வரவாள்லாம் இருக்கா, கோயிலுக்கு வரவாள்லாம் இருக்கா. இப்போ இது லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்கே சொல்லும்போது நான் தெரிஞ்சின்ற முதல் விஷயம், அங்கே என்னடா எல்லாரை பற்றியும் எழுதின்னு போகிறேன், என்னை பற்றி எழுத மாட்டேங்கிறேன், எனக்கு காலில் கொலுசு வாங்கி கொடுன்னு அம்பாள் கேட்டிருக்கா. அவர் வாங்கி கொடுத்துருக்கார். அதை சாத்துறதுக்கு பாதியாக முயற்சி பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது காலில் ஓட்டை இருக்குன்னு. அது வரைக்கும் தெரியாமலே இருந்திருக்கோம் நம்ம. அவளே சொல்கிறா என் காலில் ஓட்டை இருக்குடா, முழு கொலுசு வேணும்னு. அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா, நம்மளை இருந்து பேசுவா. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த 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 பண்பு வரணும். அந்த பண்பு வரலைன்னா அதை எப்படி உபதேசத்தால் கொண்டு வருவீங்க? அதனால் ஒன்றும் கொண்டு வர முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ எதனால் பார்த்தோம் நம்ம? மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதால் பார்த்தாச்சு. அவன் இந்த மனதுக்கு எப்படி உணர்த்துவான்? மனதுக்கு இறைவன் மனதுக்கு என்னன்னா ஒரு பெரிய விஷயம் பாருங்க. ஆகமங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ரசோத்பூதம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த நாட்டிய சாஸ்திரம் சஞ்சார பாவம், விபச்சார பாவம்னு சொல்லுவாள். 8 விதமான உணர்வுகள்னு சொல்லுவாள். வீரம், சிரிப்பு, அருவருப்பு, கோபம், இதெல்லாம் வருதோ இல்லையோ அந்த மாதிரி உணர்வு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த அகோரமூர்த்தி ஒரு சாமி இருக்கு, திருவன்காட்டில் இருக்கு. சைவத்தை உற்பத்தி பண்ணின மெய்கண்டாருக்கு அனுக்கிரகம் பண்ணது. அது என்ன பண்ணோன்னா அந்த பூஜை பண்ணும்போது இப்போ நம்ம அகோரமூர்த்தியை ஜெபம் பண்ணுறோம், இல்லை பூஜை பண்ணுறோம், இல்லை பக்தனாக இருக்கோம் அப்படின்னா அது உள்ளே வரும்போது ஒரு சுரசுரப்பை ஏற்படுது. ஆஹா வந்துட்டானே அப்படின்னு ஒரு பயம். வாத்தியாரை கண்டா வீட்டு பாடம் எழுதாத பயப்படுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பயம் நமக்குள்ள உருவாகும். அது அந்த சூழலே இருக்காது. எந்த சூழல்? எல்லாரும் மகிழ்ச்சியாக உட்காந்துருப்போம், எல்லாரும் மகிழ்ச்சியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் அந்த சூழல் இருக்காது. ஆனால் அந்த பயம் தானாக என்ன வரும்? வரும். அபிராமி பற்றி சொல்கிறாரு, அபிராமி வந்தால் என்ன ஒரு ஃபீல் வரும்னு. விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும்னு சொல்லுவார். விடவிடன் நடுக்கிறவருக்கு அம்பாளை உரியில் இருக்கார், பார்த்துட்டார். கீழே இருக்கிற நெருப்பு பயத்தை கொடுக்கல. அவர் கீழே இருக்கிற நெருப்பு பயத்தை கொடுக்கல.
புரியுதா உங்களுக்கு? சாக போகிறவங்கிற பயம், பக்கத்தில் யார் இருக்கா அதெல்லாம் ஒன்றுமே தோணல. புரியுதா உங்களுக்கு? அவரோட ஒரே நோக்கம் என்னென்னா அம்பாவுடைய அனுகிரகத்தை வாங்கி நம்மகிட்ட கொடுத்துடணும். அந்த நோக்கத்துக்கு பக்கத்தில் சரஸ்வதி இருந்துன்னு சொல்லி கொடுக்குறா, இல்லைன்னா அந்த ஞானமும் வராது. அம்பாள்கிட்ட எப்படி வாங்குறதுன்னு கூட தெரியாது, விட விடன்னு நடுக்கும் கை கால்லாம். அது அவர் சொல்கிறாரு பாருங்க, மெய்ப்புலகம் அலும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற்களி. எதுக்கு? உன்னை பார்க்க வந்தவன் தான், உனக்கு க்ஷேமத்தை கொடுக்க வேண்டியவன் தானே, பயப்பட வேண்டியதுக்கு பயப்படல. ஆனால் விட விட நடுக்கிறது, கண்ணெல்லாம் தார தாரையா என்ன வருது. 1.5 மணி நேரத்தில் 100 பாட்டு பாடினவர் எந்த கவிஞனாலையும் பாட முடியாது. நெருப்புக்கு மேலே நின்று பாடிடுவேன். அது எழுதி எடுத்துன்னு போய் படிக்கல அவரு, அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாதுல்ல யாரும். யோசிச்சு பாருங்க, நெருப்பு மேலே கையை வச்சுமா காலம் எதில் தெரியும்னா, காலம்னா என்னன்னு கேட்டான். தோசைக்கல் மேலே கையை வை தெரியும்னா, தோசைக்கல் எரிஞ்சிருந்தா கை ஒன்னே எடுத்துருவான். உண்மை அப்படி கீழே நெருப்பு. சுத்தின ராஜா உட்காந்துருக்கான், அடுத்தாச்சு. எவ்வளோ பயத்தில் இருக்கும் மனுஷனுக்கு, யோசிச்சு பாருங்க. நம்ம அறுத்து பார்த்தா நிற்க கூட முடியாது, பேலன்ஸில் விழுந்துருவோம்னு பயப்படுவோம். கீழே நெருப்பு இருந்ததுன்னா மொட்டை மாடிக்கு ஓரத்தில் போய் நிற்கிறதுக்கே பயப்படுறோம் நம்ம. அவர் நெருப்புக்கு நெருப்புன்னு நின்றுருக்கான். ஆனால் அப்படி பார்த்த இடத்துல அந்த உள்ளுணர்வு எப்படி வருது? அவர் சொல்றாரு பாருங்க, அம்பாளை பார்த்தா ஆனந்தம், ததும்பிய ஆனந்தமாகி. ஒருத்தரை பார்த்தா ஒரு ஆனந்தம் ஒரு மூலியம், அந்த மாதிரி பொங்கி 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 அழுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதே காலி இடத்துல அனுபவிச்சிருக்காங்க. மாயி அப்படின்னு சொன்னா போருமா, அப்படியே 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 உருகி போயிடுவாராம். அந்த அந்த குரல் அதை அனுபவிச்சாலும் தெரியும். அதை எப்படி வார்த்தையால் சொல்றது? அப்ப உள் உணர்வினாலே அந்த விஷயம் என்ன இருக்கு இருக்கு. 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல அப்படின்னா எப்படி இருந்திருப்பார் அப்பா? சாமியை பார்த்த என்று வந்தாய் அப்படின்னா என்னமா இருக்கும்? யோசிச்சு பாரு. சாமி நேரடியாக பார்த்து எப்படா வந்த அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் நமக்கெல்லாம்? பாதி உயிர் போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கணும்னே தோணாது, அடுத்த அசைவு இருக்காது. 5 பேர் அறிவும் கண்களே கொல்லேன்னு பார்க்குறார். அவர் காலத்துல எல்லாம் கூட்டம்லாம் அப்படிலாம் இருந்திருக்காது. யாரும் உள்ளே எல்லாம் என்ன போக முடியாது, போக முடியாது. அந்தணர்கள் ஒன்றுமே நுழையக்கூடிய காலத்தில் அவள் இருந்திருக்கா. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால அந்த உள் உணர்வினாலே உணர்த்துகிற பண்பு அது சரி. இப்போ மனதினால பார்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு உணர்வு இருக்கு. அம்பாளை கும்பிட்டா ஆனந்த உணர்வு வருமா, கணபதியை பார்த்தா நகைச்சுவை உணர்வு வருமா, சிரிப்பு. ஆஞ்சநேயர் கும்பிட்டா சிரத்த உணர்வு வருமா, ஒரு விதமான பயம் உருவாகுமா அந்த இடத்துல. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் எந்த சூழல்லையும் அந்த உள் உணர்வை அது ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தது பாருங்க அறிவு. இதுதானே புத்தியால் உணர்ந்துக்கிறோம், அறிவினால் உணர்ந்துக்கிறோம். இந்த அறிவு எப்படி இந்த சாமி தான் அப்படின்னா ரொம்ப தெளிவாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. விநாயகர் நேரடியாக வந்தால் இந்த மாதிரி தான் வருவார், இந்த மாதிரி கண்டிப்பாக வரமாட்டார். என்னது அப்படின்னு சொல்லியிருக்கா. அது என்னன்னா சிவஞான சித்தியில் சொல்லுவான். அதாவது இந்த பொருள் இதுதானா இதுதானா அப்படின்னு கேட்டால் அதை உறுதி பண்ணுறதுக்கு 3 விதத்தில் அவள் சொல்லுவாள். இந்த குணம் இருக்கும், இந்த குணம் இருக்காது. இந்த குணம் இம்மலை தீ உடைத்து அப்படின்னு சொன்னால் அது புகையிறதுனால சொல்லலாம். நெருப்பை பார்க்கல, புகை இருக்கிற இடத்துல என்ன வரும், நெருப்பு இருக்கிற இடத்துல தான் புகை வரும். கண்டிப்பாக ஒரு தாமரை தடாகத்தில் புகை வராது. அப்போ தண்ணியில் கண்டிப்பாக புகை வராது, நெருப்பில் புகை வராமல் இருக்காது, நெருப்பு இல்லாமலும் புகையாது அப்படின்னு நியாயத்தில் சொல்கிற மாதிரி இந்த சில தேவதைகளுக்கான அடையாளங்கள் மிக தெளிவாக கொடுத்துருக்கிறார்கள். நம்ம கணபதியை பார்த்தோம்னா, சிலையில் பார்த்தோம்னா காலை மடக்கின்னு உட்காந்துருப்பார், உள்ளங்கால் தெரியும். அவர் அந்த மாதிரிலாம் குழந்தை ஒண்டி தான் உட்கார முடியும், நம்மளாலெல்லாம் அப்படி உட்கார முடியாது. ஒரு காலை இப்படி குந்தி வச்சு ஒரு காலை இப்படி வச்சு நம்மளால் உட்காரவே முடியாது, எந்த காலத்திலும் முடியாது. அதே மாதிரி கணபதி எப்படி வருவார்னா குள்ளமான வடிவமாக வருவார். கணபதி இதில் குள்ளமாக வருவார்னு யாரெல்லாம் எழுதி வச்சுருக்கா, யாரெல்லாம் உபாசகர்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா ஒரு 100 பேர்கிட்ட கணபதி மந்திரத்தை உபாசனை பண்ணுவாள்கிட்ட கேட்டால் அந்த 100 பேருமே என்ன சொல்லுவான்னா குள்ளமான வடிவத்தில் ஒருத்தர் வந்தார்.
அதனால சிற்பியை அந்த இடத்துல பஞ்சம தச தாளத்தில் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கணபதியோட கை கால்லாம் குட்டை குட்டையாக வடிக்கணும். முருகன் கண்டிப்பாக கருப்பாக வரமாட்டார். முருகன் கண்டிப்பாக கருப்பாக இருக்க மாட்டார். நீங்கள் எவ்வளோ பெரிய தியானம் பண்ணி பூஜை பண்ணாலும் எல்லா முருகனுமே செக்கச்சவேர் அவன் அப்பா மாதிரி சிவப்பு, அப்பா புள்ள. கணபதி அம்மா புள்ள, கருப்பு கண்ணங்கரேன்னு இருப்பான், புள்ளமா வேற இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? செக்கச்சவேன்னு இருப்பான். அதே மாதிரி சாஸ்தாவை பார்த்தா ஒரு பிரம்மச்சாரி கல்யாணம் ஆனவரா என்ன வரமாட்டார், வரமாட்டார். சபரிமலை சாஸ்தா எப்படி வருவார்? நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தான் வருவார். அதுவும் எப்படி இருப்பார்? இளைஞனாக இருப்பார். அதை தான் தியானத்தில் சொல்லியிருக்கா. அதுதான் சகஸ்ரநாமத்தில் வரும். அம்பாள் எப்படிலாம் வருவா, அதுக்கு பேர் மாலாமந்திரம்னு பேர். சகஸ்ரநாமத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மாலாமந்திரம். இந்த மாலாமந்திரம்னா அம்பாள் எப்படியெல்லாம் வருவா அப்படின்னா, சுவாசின்யே நமஹா, ஜனன்யே நம, அம்மா மாதிரி வருவா. ஜனன்யே நமஹா, அம்பாள் எப்படி வருவா? என்னை பெற்ற தாயார் மாதிரி. இப்போ நான் கும்பிட்றேன், என்னை பெற்ற தாயார் மாதிரி வருவா. நீங்கள் கும்பிட உங்களை பெற்ற தாயார் மாதிரி வருவா. எப்படி வருவாங்கிறதுக்கு பிரதானம் இருக்கு பாருங்க, அது குறிப்பு இருக்கு சாஸ்திரத்தில். அது சகஸ்ரநாமம் ஒன்றும் தள்ளிலாம் முடியாது. அகத்தியர் சொன்னது, அது ஐக்கிரீவர் சொன்னது, சாட்சாத் மகாவிஷ்ணு சொன்னது. இப்பொருள் அறிவார் அந்த ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. அதே பற்றி யாருக்கு தெரியும்? ஒன்று கட்டினவனுக்கு தெரியும், ஒன்று கூட பிறந்தவனுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியும். அவ சொல்லணும் அதை. அப்போ அவ சொல்லி அந்த அனுபவத்தை எழுதி வச்ச இப்படி இப்படி வரும். அது மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் தனி அடையாளம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி இருந்துதா, தனி அடையாளம் இருந்துதா அப்படின்னா நீங்கள் மாணிக்க வாசகர் பாடலை எடுங்க. அதில் திருப்பெருந்துறை அப்படின்னு அந்த ஊர் பேரை சொல்லாமல் எங்கேயாவது ஒரு பகுதியை காட்டுங்க, எங்கேயாவது இடத்துல சொல்லிவிடுது. ஏன்னா அவர் காட்சி கொடுத்தார். அந்த குரு தரிசனம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஐயா எப்படி சொல்லாமல் இருப்பீங்க? புரியுதா உங்களுக்கு? அந்த ஆனந்தம் அவர் அனுபவிச்சுட்டார். அதை வெளியில் சொல்லவும் முடியல, உள்ளுக்குள்ளே இருக்கவும் முடியல. சாமி பாடா படுத்தி, ஏன்னா நமக்கு உருவாக்கி இருக்கணும். நமக்கு அந்த மாதிரி ஒரு திருவாசனம் கிடைக்கிறோமோ இல்லையோ, அவனை படுத்தினா தானே கிடைக்கும். அதனால் அவனை படுத்திட்டார். அப்படியே கதறி அழுதுருப்பார். எல்லா இடத்துலையும் அந்த அந்த வார்த்தை என்ன வரும்? இதை விட பாருங்க தனி அடையாளம். ஞானசம்பந்தருக்கு இதில் காடியில் தான் ஞானப்பால் கொடுத்தது. திருவேழிமலையில் போய் ஓடத்தை காமிக்கிறான். ஏன் அந்த ஊரில் அதே சாமியை கூப்பிட வேண்டியதானே? திருவேழிமலையில் அந்த காட்சி கொடுக்குறார். காரணம் ஆத்மார்த்த மூர்த்தி. அவருக்குன்னு எந்த வடிவம் முதல்ல வந்ததோ அந்த வடிவத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? யோசிச்சு பாருங்க. சுந்தரருக்கு தனி அடையாளம் பாருங்க. அவர் வந்து தியாகராஜா, அவருக்கு அனுகிரகம் பண்ண சாமி வந்து தியாகராஜா. இங்கேயும் எந்த இடத்துல சாமி இருக்காரு? சுந்தர் இருக்க தியாகராஜா இருக்கிற இடத்துல தான் இருப்பார். இங்கேயும் திருவொற்றியூர்லையும் தியாகராஜா இருக்கும். அவருக்கு 2 தாரம் கல்யாணம் நடந்ததோ இல்லையோ, அதுலேயும் தியாகராஜா இருப்பார். நீங்கள் அதை உத்து கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த உபாசனை நடைய நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்தந்த சாமி தான் அவன் வழுக்கதை செய்யும். அப்போது அந்த ஞான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற பத்ததிகளில், ஆகமங்களில், இந்த மாதிரி மாலாமந்திரங்களில் இந்த சாமி இப்படி என்ன வரும், அப்படி சொன்ன மாதிரியே வரும். அதில் எந்த விதமான மாற்றமும். கணக்கிலா கோலம் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. அவரே ருத்ரனை கும்பிட்டுருக்காரு. அவர் பின்னாடி ருத்ரனே வந்திருக்கார். அவர் பின்னாடியே வந்துட்டார் சாமி. அவர் முன்னாடி போகிறார், அவர் பின்னாடி வர்றார். இந்த ருத்ரனுக்கு என்ன சிறப்பு பாருங்க. சப்யஸ்ஸ பதிபியஸ்ஸவோ நமோ, நாய் மேய்க்கிற மாதிரி கையில் நாயை பிடிச்சின்னு வர்றார். அஸ்வேபியோ அஸ்ஸ பதிபியஸ்ஸவோ நமோ நமோ. குதிரைக்காரன் மாதிரி இப்படி ஓட்டின்னு இந்த பக்கமாக போயிட்டு இருக்கார். ஒரே நேரத்தில் ஒருத்தன் நாயை பிடிச்சிட்டு போகிறான், இந்த பக்கம் குதிரையை பிடிச்சிட்டு போகிறான். விருட்சேபியோ ஹரிகேசேபியோ. அப்படியே அருமையான மரம். அதை பார்த்தாலும் என்ன இருக்கு, அந்த அந்த இறை பண்பு வருது. அந்த மரத்தை பார்த்தா கும்பிடணும் போல தோன்றது. ஏன்னா அவர் எதில் இருந்திருக்காரு? குருந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காரு. அதனால மரத்தை பார்த்தோன்னா அவருக்கு என்ன பயம் வந்துடும்? குருந்த மரத்தை பார்த்தோன்னே குருநாதர் ஞாபகம் வந்துருவாரு. விருட்சேபியோ ஹரிகேசேபியோ நமோ நமோ. அப்போ அதை சொல்லும்போது என்ன ஆகும்னா, அந்த ருத்ரத்தில் சொல்லக்கூடிய அந்த சதருத்ரம்னு பேர் 100 வடிவத்தில் ஒரே நேரத்தில், எப்பா என்னை படுத்தாதரா, எப்பா எங்கே திருப்பினாலும் இப்படி சித்தினா நான் என்ன பண்ணுவேன்? அழகாக சொல்லியிருப்பார். அந்த பாட்டெல்லாம் நீங்கள் ஒரு அனுபவம். அது வந்து பென்சிலை வச்சோ பேனா வச்சோலாம் அதெல்லாம் எப்படி பதிச்சான், எப்படி அவள் பாடும்போது எடுத்தான், அதெல்லாம் கொஞ்சம் யோசனைக்கு உரியதாக இருக்குது. தேவத சக்தியினால தான் தேவாரமும்
அந்த திருமுறைகள்லாம் இப்போ வரைக்கும் என்ன இருக்கு, அதில் தெளிவான பதிவெல்லாம் இருக்கு, தெளிவாக இருக்கு. பாலனாய் விருத்தனாய் குழந்த மாதிரி வந்து வழிகாட்டுறார். கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா காளையால் மிரட்டி விட்டு அப்புறம் அந்த கோயிலில் போய் மறைகிறார். இந்த கோயிலுக்கு வழி கேட்டால் இன்னொரு கோயிலுக்கு வழி சொல்கிறாரு. அவர் எங்கே இருக்காரோ அந்த வழியை சொல்லுவார். எங்கேயாவது நகர்ந்து போட்டால் என்னை நினைக்க மறந்தனையோன்னு கேட்பார் திருவாலங்காட்டில். அப்படி ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் இந்த அஷ்டவித்யேஸ்வரர்களை என்ன பண்ணணும், வணங்கணும். அப்படி வணங்கினால் நமக்கு புலன்களுக்கு அனுபவம் தோன்றும். பஞ்சாசனத்தில் இந்த அஷ்டவித்யேஸ்வராலும் என்ன வந்துடுவா. அதனால பஞ்சாசன பூஜையை முறையாக நம்ம சிவபூஜையில் பண்ணினோம்னா அந்த அனுபவம் நமக்கு வரும். அதை பெற முயல்வோமாக. அடுத்த வார சிந்தனையாக சிவத்தியானம் நில் கவனி சரி. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.